அதாவது நேற்று இதுக்கு தண்ணி வச்சோம். தண்ணி வச்சது வந்து போன வருஷம் ஜேஜிபி வச்சு மட்டை மண் 10,000 செலவு பண்ணி அவன் சரியாக மட்டை மண் தெரியாமல் அங்கே இங்கேயும் மண் அள்ளிட்டு விட்டான். மட்டை மண் தெரியல அவனுக்கு. அதில் இந்த வருஷம் நல்ல ஜேஜிபிக்காரன் வச்சு நல்லா வச்சு மட்டை மண் ட்ரெஸ் வச்சு எப்படி தண்ணி மேடும் பள்ளம் இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரே சமமாக இருக்கணும். அப்போ தான் வந்து தண்ணி ஒரு மட்டமாக ஓடினா ஓடும், ஒடியேறும். அப்போ வந்து ஒரு மட்டமாக இருக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். மேடும் பள்ளம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி இருக்கவே கூடாது, நிற்கவே கூடாது. தண்ணிக்கும் பருத்திக்கும் பகை, அங்காளி பங்காளி மாதிரிக்க. ஆனால் தண்ணி பள்ளத்துக்கு பள்ளம் நிற்கிது பாருங்கள். நீங்கள் இங்கே தண்ணி இந்த மாதிரிலாம் நிற்கவே கூடாது, புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நேற்று வச்சோம் தண்ணி ரொம்ப நினச்சி நீங்கள் இங்கே இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். தண்ணி ஓடி சிலுத்து வரணும், அப்படி தான் இருக்கணும். அதுதான் இது. ஆமாம், தண்ணி இந்த மாதிரி ஓடி சிலுத்துடணும். இந்த மாதிரி தண்ணி நிற்கவே கூடாது, இந்த பள்ளமெல்லாம் நிற்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணால் போட்டு நிறவ போகிறோம் அந்த வரக்கூடிய வருஷத்துக்கு. ஆமாம், பள்ளத்தில் தண்ணி நிற்கிது. இந்த பள்ளத்தில் தண்ணி நிற்கக்கூடாது. சரி நண்பர்களே, நான் உங்கள் பருத்தி விவசாயி டெல்டாவிலிருந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த எபிசோடில் உங்களுக்கு நான் இந்த பருத்தி எப்படி இருக்குன்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த செடி இதெல்லாம் பிஞ்சும் இல்லை பூவும் இல்லை. இது 2 பிஞ்சு வச்சுருக்கு. இந்த பூவு 500 ரூபா. இந்த பூவு 500 ரூபா. ஒரு பூ 500 ரூபாய்க்கு போணுச்சுனாக்கா ஒரு செடிக்கு 4 பூ 2000 ரூபா. பார்த்துங்க, ஒரு ஏக்கர் எவ்வளோ செடி இருக்குது. நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராகி நானும் ஒரு 100 கணக்கான பேருக்கு வேலை கொடுப்பேன். அதனால் இந்த வருஷம் பஞ்சு நல்ல விலைக்கு போகணும் அப்படிங்கிறத உங்கள் இடத்துல நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். மக்களாகிய நீங்களே வணக்கம், காலை வணக்கம்.